சக்தி பிரஸ் ரிலீஸிலே சந்திக்கின்றோம். இன்றைய தினம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. வியாழக்கிழமை 2ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2014ஆம் ஆண்டு. இன்று நான் சக்தி பிரஸ் ரிலீஸிலே சக்தி டிவி சார்பாக நானும் செய்தி சார்பாக கோகுலும் சந்திக்க வந்திருக்கின்றோம். வணக்கம். இனிய காலை வணக்கம் கஜமுக நேயர்களுக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கங்கள். இன்றைய தினம் முதலில் தினக்குரல் பத்திரிகையினுடைய தலைப்பை எனது நண்பர் தந்துவிட்டே சென்றிருக்கின்றார். அப்படியே எடுத்துக்கொள்வோமே. நன்றி சிந்துஜனை சொல்லிவிட்டு, ஜெயலலிதா விவகாரம் இந்திய ஜனாதிபதியை அணுகும் அதிமுக என்கின்ற பிரதான தலைப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. இதிலே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோராலும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு வழக்காக ஜெயலலிதாவினுடைய சொத்து குவிப்பு வழக்கு அமைந்திருந்தது. அதிலே கடந்த 27ஆம் தேதி வெளியான தீர்ப்பு, நீதிபதி குன்ஹா அவர்கள் வெளிப்படுத்திய அந்த தீர்ப்பும் கூட பெரும் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது. இப்பொழுது எல்லோருடைய எதிர்பார்ப்பும் என்னவென்று சொன்னால், சொத்து குவிப்பு வழக்கிலே குற்றவாளியாக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வரான ஜெயலலிதா ஜெயராம் உள்ளிட்ட அவருடைய 3 சகாக்களுக்கு பிணை கிடைக்குமா கிடைக்காதா என்பது எல்லோருடைய ஏகோபித்த கேள்வி. இப்பொழுது இந்த வழக்கினை சிரேஷ்ட சட்டத்தரணியாக இருக்கக்கூடிய ஒருவரும் தன்னுடைய அபாரமான வாத திறமையினால் எதிராளிகளை பல்வேறு சந்தர்ப்பங்களிலே திணறடித்திருக்கக்கூடிய ராம் ஜெத்மலானி என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய சிரேஷ்ட சட்டத்தரணி ஒருவர் இந்த வழக்கிற்காக லண்டனில் இருந்து இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கிறார். நேற்றைய தினம் அவர் வருகை தந்திருந்தார். ஆகவே இந்த வழக்கு தொடர்பான அமர்வு கர்நாடக மேல் நீதிமன்றத்திலே நேற்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இது விடுமுறை கால அமர்வு என்று சொல்வார்கள் கஜமுகன். விடுமுறை கால அமர்வு என்றால் ஏதேனும் ஒரு தேசிய விடுமுறை வழங்கப்படுகிற பொழுது அவசரமாக வரக்கூடிய வழக்குகளை விசாரிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு அமர்வு. இந்த அமர்வினுடைய நீதிபதியாக ரத்னகலா என்பவர் நேற்றைய தினம் அந்த அமர்வுக்கு வந்து வருகை தந்திருந்தார். இதன்பொழுது அதிமுகவினுடைய சட்டத்தரணிகளும் இந்தியா சிரேஷ்ட சட்டத்தரணியான ராம் ஜெத்மலானி உள்ளிட்ட குழுவினர் சென்று அந்த பிணை மனு மீதான அவர்களுடைய அந்த எதிர்ப்பினை பதிவு செய்திருக்கிறார்கள். இதன்பொழுது அரசாங்க தரப்பு சட்டத்தரணியாக இருந்தவர் பவானி சிங் அவர் அங்கே வருகை தந்திருக்கிறார். அவர் வருகை தந்து கூறியிருக்கிறார் என்னவென்றால், இன்றைய தினம் ஒரு விடுமுறை தினமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள் எவ்வாறு எடுத்துக் கொள்ளப்படும் என்று ரத்னகலா அவர்கள் நீதிபதி கேட்ட பொழுது எதுவுமே சொல்லாமல் அந்த கோர்ப்புகளை கொடுத்திருக்கிறார். வழக்குக்கு தொடர்பான கோர்ப்புகளை கொடுத்திருக்கிறார். பின்னர் நீதிபதியான ரத்னகலா இந்த கோர்ப்புகளை பார்த்துவிட்டு திடீரென வழக்கினை 7ஆம் தேதி வரை ஒத்திவைத்துவிட்டு அந்த இடத்திலே இருந்து அகன்றாராம். ஆகவே ஜெயலலிதா தரப்பிலே ஆஜரான சட்டத்தரணிகள் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார்கள். வாத பிரதிவாதம் என்கின்ற இரண்டையுமே செவிமடுக்காமல் நீதிபதி ஒருவர் அந்த இடத்திலே இருந்து உடனடியாக அகன்று சென்று அந்த பிணை மனு மீதான வழக்கினை 7ஆம் தேதி வரை ஒத்திவைத்தது ஏற்புடைய ஒரு விவகாரம் அல்ல என்கிற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார்கள். அதன் பின்னர் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், உடனடியாக கர்நாடக மேல் நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் தேசாய் அவரிடம் இன்னும் ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார்கள். என்னவென்றால், இந்த நீதிபதிக்கு இந்த வழக்கினை விசாரிக்க முடியாது விட்டால் இன்னும் ஒரு நீதிபதியை வைத்து இந்த வழக்கினை விசாரியுங்கள் என்று. ஆகவே உடனடியாக அந்த மனுவினை கொடுத்து ஒரு அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது சிரேஷ்ட சட்டத்தரணியான ராம் ஜெத்மலானி அதிமுக தொண்டர்களுக்கும் சட்டத்தரணிகளுக்கும் ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறார். கர்நாடக மேல் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினை சினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், அவரை கோவப்படுத்த வேண்டாம் இப்படியான செயற்பாடுகளினால். ஆகவே வழக்கு 7ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டதாகவே இருக்கட்டும், உடனடியாக மீண்டும் ஒரு தடவை நீங்கள் தாக்கல் செய்த அந்த மனுவினை வாபஸ் பெறுங்கள் என்று கூறியிருக்கிறார். அதன் பின்னர் அவர்கள் அந்த மனுவினை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். இதிலே விடுமுறை கால அமர்வு ஒன்று ஏன் இப்படியான வழக்குகளை விசாரிக்கவில்லை என்றால் அதற்கு பல காரணங்களை அரசியல் அவதானிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு காரணம், தமிழகம் முழுவதும் உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கிற்கான ஒரு தீர்ப்பினை விடுமுறை கால அமர்வினூடாக கொடுப்பதற்கு எந்த ஒரு நீதிபதியும் விரும்ப மாட்டார்கள் என்கின்ற ஒரு மனநிலை ரீதியான ஒரு காரணம் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அவசர வழக்குகளை விசாரிப்பதற்காகத்தான் விடுமுறை கால அமர்வு இருக்கிறதே ஒழிய தேசிய ரீதியிலும் வரலாற்று ரீதியிலும் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளுக்கான தீர்ப்பினை கொடுப்பதற்கு அதில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் விரும்ப மாட்டார்கள். தமிழகத்திலே இருக்கக்கூடிய 8 கோடி மக்களினுடைய ஏகோபித்த தலைவியாக ஜெயலலிதா ஜெயராம் அவர்கள் இருக்கிறார். ஆகவே இப்படியான பல காரணங்களை கருத்தில் கொண்டு அந்த இடத்திலே அந்த வழக்கிற்கான தீர்ப்பினை கொடுப்பதை நீதிபதி தவிர்த்தார் என்று அரசியல் அவதானிகள் சொல்கிறார்கள். ஆகவே திங்கட்கிழமை ஹஜ் பெருநாள் கொண்டாடப்பட இருக்கிறது இந்தியாவில், இலங்கையில், பல நாடுகளிலே. ஆகவே அதனையும் கருத்தில் கொண்டு அந்த வழக்குக்கான விசாரணையை பிணை வழங்குவதா இல்லையா என்பது செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதி தீர்மானிக்கப்பட இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, அடுத்த விடயத்தை நாங்கள் அறிய தர வேண்டும். இந்த வழக்கறிஞர் கும்பா நீதிபதி தலைமை நீதிபதி கும்பாவுடைய தீர்ப்புக்கு முன்னர் நீங்கள் கூறியது போல் அரச தரப்பில் இருந்து கர்நாடக மாநிலம் சார்பாக களமிறங்கிய பவானி சிங்
அவருக்கும் 60,000 ரூபாய் தண்ட பணத்தை கும்ஹா அவர்கள் கொடுத்திருந்தார், அதாவது வழக்கு அமர்வின் போது. ஆகவே இந்த இருதரப்பு ஏகோபித்த ஒரு வகையான தீர்மானம் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிற அந்த கேள்விகளுக்கு இந்த வழக்கை சரியாக கோர்த்து பார்க்கும் போது இல்லை. அதையும் தாண்டி அரச தரப்பு வழக்கறிஞர்களுக்கு கூட பல தண்டப்பணங்களும் கட்டளைகளும் குறிப்பாக கும்ஹா அவர்களினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதையும் நீங்கள் கருத்து கொள்ள வேண்டும் இந்த இடத்தில். ஆமா, நிச்சயமாக. அதாவது அந்த நீதிபதி குன்ஹா அவர்களுடைய செயற்பாடுகளை பார்க்கிற பொழுது ஒரு பக்கசார்பான செயற்பாடு என்பதை கடந்து, அதாவது அவர் நினைப்பதை தீர்ப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருந்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவர் தீர்மானத்துக்கு பின்னர் அவர் ஓய்வெடுத்து விட்டார். அவர் தனது பதவியிலிருந்து ஓய்வெடுத்து விட்டார். அவரது விடயமும் இருக்கிறது. அப்படி இப்படி பார்க்கும்போது எப்படி இந்த வழக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் இந்தியாவினுடைய சிரேஷ்ட இந்தியாவினுடைய தனித்துவமான நீதித்துறையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தேவை எமது நேயர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். இதை பற்றி பலருக்கு தெரியாது. இதற்கு முன்னர் லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய ஒரு வகையான வழக்குகள் சொல்லப்பட்டிருந்தது. அவரோட சேர்த்து இன்னும் 5 எதிரான வழக்கு, அது மட்டுமல்ல ரயில்வே ஊழல் சம்பந்தமான வழக்கு. அங்கேயும் இதே போன்ற ஒரு திடீரென்று ஒரு தீர்மானம் அல்லது வழக்கு தீர்மானம் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. இது ஒன்று. மற்றது உங்களுக்கு தெரியும், மத்திய அரசாங்கத்தில் இருக்கும் போதே ராஜாவுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு எப்படி கொண்டு வரப்பட்டிருந்தது என்று. அதே நேரத்தில் சரத் பவார் அவர் குறிப்பாக பிசிசிஐ இந்திய கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவராக இருந்த போது கூட அவருக்கு எதிரான வழக்குகள் கையாளப்பட்டிருந்தது. ஆக இந்திய நீதித்துறையிலே ஏதாவது பெரியவர்களுடைய பெயர்கள் சென்றிருந்தாலும் கூட அவர்களுக்கு எதிரான ஒரு கடுமையான போக்கொண்டினை நீதிமன்றம் சென்றிருக்கிறது என்ற விடயத்தையும் நாங்கள் இங்கே அறிய தர வேண்டும். இதிலே அதே நேரத்திலே இதற்கு முன்னர் இந்திரா காந்தியினுடைய வழக்கு, ராஜீவ் காந்தியினுடைய வழக்கு, நிழல் உலக தாதா ஆனா ஹமாஜி என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய வழக்கு, இப்படியான பல வழக்குகளில் பிரசன்னமாகி அந்த வழக்குகளினுடைய தீர்ப்பினுடைய போக்கையே மாற்றி இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தரணியாக ராம் ஜெத்மலானி இருக்கின்றார். இந்த இடத்துல இன்னொன்று, ராம் ஜெத்மலானியை பற்றி கூறும்போது எல்லோரும் ஜெயலலிதா சார்பாக, அதிமுக சார்பாக வந்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை தற்போது திமுக கொண்டு வர முனைகிறது. கனிமொழிக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்கும் போது அவர் தான் ஆஜராகி பிணை வாங்கி கொடுத்திருந்தார் அவர்களுக்கு. அப்படி பார்க்கும்போது அது மிக முக்கியத்துவம். அதே நேரம் நீங்கள் உங்களுக்கு இன்னொரு இந்த மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்ன ஒன்று, கரண் ஜபார் உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்தியாவினுடைய சிரேஷ்ட ஊடகவியலாளர். அவர் நேரடியாக நேர்கண்டிருக்கின்றார் ஜெயலலிதா ஜெயராம் அவர்களை 2004ஆம் ஆண்டு நேர்கண்ட போது மிகப்பெரிய ஒரு முரண்பாடு அவருக்கும் இவருக்கும் எதிராக வந்தது. இப்போது நீங்கள் பார்க்கலாம், வலை பின்னல்களில் அதிகம் அது பேசப்படுகின்றது. அதே நேரத்தில் நரேந்திர மோடி அவர்களோடு பிரதமராவதுக்கு முன்னர் நடைபெற்ற பேட்டியிலே 3 நிமிடங்கள் பேசிவிட்டு இடைநடுவே நிறுத்தி இருக்கின்றார் மோடி. குற்றச்சாட்டு இருக்கிறது, அவர் காங்கிரஸ் பிரதிநிதி என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது. அப்படி காங்கிரஸ் பிரதிநிதியாக இருக்கும் பட்சத்தில் கூட அந்த ஊடகவியலாளர்களை நேரடியாகவே தாக்கி நீங்கள் நிறுவனத்துக்கும் அரசாங்கத்துக்கும் சார்பாக செயற்படுகிறீர்கள் என்று நேரடியாகவே முத்திரையிடக்கூடிய தகுதி படைத்தவராக ராம் ஜெத்மலானி இருந்திருக்கின்றார். அதன் பின்னர் தான் அவர்களுடைய நேர்போக்கும் மாற்றம் பெற்றிருந்தது என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் சொல்லணும். அதற்கு எதிரான ஒரு வழக்கம் அவர் பதிவு செய்திருந்தார். ஆமா, இதில் இன்னொரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட வேண்டும் கஜமுகன், என்னவென்றால் இப்பொழுது ராம் ஜெத்மலானி அவர்கள் அதிமுக தொண்டர்களுக்கும் சிரேஷ்ட சட்டத்தரணிகளுக்கும் ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பிலே இரு தரப்பினரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியிடம் சென்று அவர்கள் முறையிட இருக்கிறார்களாம். விடுமுறை கால அமர்வில் 2 வகையான ஒரு அமைப்பு இருக்கிறது. பிரணாப் முகர்ஜி யார்? அதே தருணம் நரேந்திர மோடியிடமும் சென்று கூட முறையிட இருக்கிறார்கள். இதில் 2 தரப்பினரிடமும் சென்று முறையிட இருக்கிறார்கள். இதிலே சட்டத்துறை ரீதியாக ஜெயலலிதா ஜெயராமனுடைய சொத்து குவிப்பு வழக்கு அணுகப்படுகின்ற அதே சந்தர்ப்பத்திலே அரசியல் ரீதியான செல்வாக்கையும் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகளிலே அதிமுகவினர் ஈடுபடுகிறார்கள். எது எவ்வாறாயினும் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த வழக்கினுடைய போக்கு எப்படியாக இருக்க அவசரமான நிராகரிப்பு அக்டோபரில் விசாரணை. பன்னீர்செல்வம் உட்பட எவரையும் சந்திக்க மறுப்பு. ஜெயலலிதா அவர்கள் யாரையுமே சந்திக்க ஆமா, அவர் 23வது இலக்கத்தை சேர்ந்த ஒரு சிறைச்சாலையில் தான் இருக்கிறார். VVIP அதிவிசேட முக்கிய பிரமுகர்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை தான் அவருக்கு கிடைத்திருக்கிறது. சிறைச்சாலையினுடைய ஒரு பிரிவு.
அதிலே இருந்து பார்வையாளர்கள் அரங்குக்கு வருவதற்கு 400 மீட்டர் நடந்து வர வேண்டுமாம். ஆகவே அந்த வரக்கூடிய அந்த பாதை செப்பனிடப்படாத ஒரு நிலையிலே மோசமாக இருக்கிறதாம். ஆகவே ஜெயலலிதா ஜெயராம் அவர்கள் ஏனையவர்களை பார்ப்பதை தவிர்த்து வருகிறார் என்கிற ஒரு செய்தி வழியாக இருக்கிறது பரவலாக பத்திரிகைகளிலே. அது மாத்திரமல்லாமல் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அதிமுகவினர் அவரை சந்திக்க வருகின்ற பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவர்கள் இப்பொழுது தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கிறார் பன்னீர்செல்வம், ஏனையவர்கள் முக்கிய பொறுப்பிலே தமிழகத்தில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய பொறுப்புகளை சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும், என்னை அடிக்கடி பார்த்து கொண்டிருக்க கூடாது என்கிற ஒரு நிலைப்பாட்டினை அவர் பதிவு செய்திருக்கிறார். விடுதலையில் தாமதம், மாணவி தீ குளித்து தற்கொலை. இது இந்தியாவிலே சர்வசாதாரணமான கூடிய ஒன்று. உயிருக்கான பெறுமதி எப்போதும் சரியாக தெரியப்படுவதில்லை. ஆமா, ஜெயலலிதா ஜெயராம் சிறை வைக்கப்பட்டதன் பின்னர் இதுவரை 19 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். வேற அறிக்கையை பார்த்துவிட்டு நாங்கள் பேசலாம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஹெல்த், நலம் காணலே தேசத்தின் பலம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் 19 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து செய்தி, ஆஸ்திரேலியா திருப்பி அனுப்பப்படுவோர் கொடூரமாக நடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு என்கிற செய்தி இருக்கிறது. தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனித உரிமை குற்றச்சாட்டாக ஆஸ்திரேலியாவுக்கு வரக்கூடியவர்களை ஆஸ்திரேலியா எப்படி கண்காணிக்கிறது அல்லது அதை பராமரித்துக் கொள்கிறது என்பதிலே எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் தற்போது சர்வதேச நீதிமன்றம் வரை சென்றிருக்கின்றன. இதிலே ஆஸ்திரேலியாவுக்கு வரக்கூடிய புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்கிற நிலைப்பாட்டிலே ஆஸ்திரேலிய அரசாங்கம் இருக்கிறது. அப்படியாக ஏற்றுக்கொள்ளப்படாத புகலிட கோரிக்கையாளர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படும் பொழுது அவர்கள் கொடூரமான முறையிலேயே நடத்தப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு நிலவுகிறதாம். அந்த குற்றச்சாட்டினை இலங்கை தரப்பினர் முற்றுமுழுதாக நிராகரித்திருக்கிறார்கள். ஆகவே அடுத்தது செய்திக்கு போகலாம். ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள தயாராகிறது ஐக்கிய தேசிய கட்சி. ஜனாதிபதி தேர்தல் எப்போது நடத்தப்படலாம் என்கிற பல ஊகங்கள் இருக்கிறது. அடுத்த வருடத்தினுடைய முற்பகுதியிலே நடத்தப்படலாம், இந்த வருடத்தினுடைய இறுதி பகுதியிலே நடத்தப்படலாம் என்கிற ஊகங்கள் இருக்கிறது. நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் பின்னர் ஜனாதிபதி அவர்கள் அமைச்சரவையிலே இருக்கக்கூடியவர்களை சந்தித்திருக்கிறார். இதன் பொழுது பாப்பரசருடைய இலங்கைக்கான விஜயம் ஜனவரி மாதத்திலே அமைய இருக்கிறது. அந்த விஜயத்துக்கு முன்னர் தேர்தலை நடத்துவதா பின்னர் தேர்தலை நடத்துவதா என்பதை இப்பொழுது வத்திக்கானுக்கான விஜயத்திலே ஜனாதிபதி அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார். அந்த விஜயம் நிறைவு செய்ததன் பின்னர் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஐக்கிய தேசிய கட்சியும் தயார் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறது. ஆரல் கடல் முற்றாக வறண்டது என்கிற செய்தி இருக்கிறது. மத்திய ஆசியாவின் பிரதான நிலப்பரப்புக்கிடையே இருந்த ஆரல் கடல் முற்றாக வறந்து விட்டதை காண்பிக்கும் செய்தி பிரதிநிதிகளை நாசா வெளியிட்டிருக்கிறது. உலகிலேயே 4வது பெரிய ஏரியாக இந்த ஆரல் கடல் விளங்கியது. நவீன வரலாற்றில் முதல் தடவையாக இந்த ஆரல் கடலில் பெரும்பாலான பகுதிகள் முழுமையாக வறண்டு விட்டதாக நாசா பிரதிமைகள் காண்பிக்கின்றன என்ற செய்தி இங்கே காட்சியுடன் புலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆரல் கடல் எங்கே இருக்கிறது? ஆரல் கடல் இது ஆசியாவினே ஒரு பகுதியிலே தான் இருக்கிறது. இதிலே குறிப்பாக கஜமுக புவி வெப்பமடைதல் என்கின்ற ஒரு காரணி இப்பொழுது சர்வதேச ரீதியிலே பல்வேறு தரப்பினரும் அவதானம் செலுத்துகிறார்கள். ஐரோப்பிய நாடுகள் இப்பொழுது வானிலை காலநிலை தொடர்பான மாநாடுகளை தான் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த புவி வெப்பமடைதல் என்பது மனிதனுக்கு ஒரு, அதாவது சொல்வார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சைலன்ஸ் கில்லர் என்று சொல்வார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற சூழலை துவம்சம் செய்யக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் இப்பொழுது ஆரல் கடலும் கூட பற்றி இருக்கிறது. அடுத்த செய்தி, தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு, ஹாங்காங்கில் எழுந்துள்ள குழப்பமான நிலைமை என்கிற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. அது ஏன் என்ற கேள்வி வந்திருக்கிறது. மக்கள் குடியரசுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அத்திபாரமிட்ட தேசிய தினத்தை சீனா நேற்று புதன்கிழமை கொண்டாடிய தருணத்தில் அந்த நாட்டின் பிராந்தியமாக தற்போது விளங்கும் ஹாங்காங்கில் பல்லாயிரக்கணக்கான ஜனநாயக ஆதரவாளர்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த தினக்குரல் ஆசிரியர்கள் சரியான கால நிலவரம் கண்டு இந்த தலைப்பை கொடுத்தது போல எனக்கு தெரிகிறது. ஆமா, அந்த அங்கே நடக்கின்ற புரட்சிக்கு பெயர் அம்ப்ரெல்லா ரெவல்யூஷன், குடை புரட்சி என்கின்ற பெயரிலே குடையை எடுத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீதிக்கு இறங்கி அரசாங்கத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டினை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அரேபிய வசந்தம் என்பது அண்மையிலே மத்திய கிழக்கு நாடுகளிலே ஒரு கிளர்ச்சி எழுந்திருந்தது, ஒரு புரட்சி நடைபெற்றிருந்தது. அதுபோன்று ஹாங்காங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த புரட்சி குடை புரட்சி என்று வர்ணிக்கப்படுகிறது. பல்வேறு தரப்பினரும் அரசாங்கத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து இந்த புரட்சியிலே இறங்கியிருக்கிறார்கள். சிறுவர் தினம், அதன் பின்னர் தலைக்கு மேலே வைத்து சமூகம் கொண்டாடுகின்றது. அதன் பின்னர் சமூகம் முழுதாக காலால் உதைந்து விட்டு செல்கிறது என்கின்ற காட்சி ஒன்றினை பிரதீப் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். நிச்சயம் சிறுவர் தினம் இலங்கையிலே நேற்றைய தினம் கொண்டாடப்பட வேண்டுமா அனுஷ்டிக்கப்பட வேண்டுமா என்ற 2 வகையான கொள்கைகள் என் மனதிலே எழுந்தது. சரியா தவறா தெரியவில்லை. ஏனென்றால் கடந்த வருடத்திலே நாங்கள் சிறுவர்கள் சார்ந்த விடயங்களினுடைய செய்திகளை பார்த்ததன் பின்னர் அனுஷ்டிக்கப்பட்டு சில பிரதிநிதிகள் திருத்தப்பட வேண்டுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது.
அல்லது கொண்டாடப்பட வேண்டுமாண்ட இன்னொரு கேள்வி வருகிறது. அதாவது ஐரோப்பிய தேசங்களிலே கொண்டாடப்பட்டிருக்கலாம், ஆசியாவிலே இருக்கக்கூடிய நாடுகளிலே அது அனுஷ்டிக்கப்படுவது சிறந்ததாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அடுத்த செய்திகளுக்கு செல்லலாம். இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளுக்கு நாங்கள் செல்வோம். வீரகேசரியினுடைய பிரதான தலைப்பாக இன்றைய தினம் பிரசுரமாக இருக்கிறது செய்தி, ஜெயாவின் பிணை மனு மீண்டும் ஒத்திவைப்பு, சிறைவாசம் தொடர்கிறது. நாங்கள் பார்த்து விட்டோம் பல செய்திகள். பிணை மனுவை உடனே விசாரிக்க கோரி மனு, ஜெத்மலானியின் அறிவுறுத்தலால் வாபஸ். அடுத்த செய்தி, ஜெயாவை விமர்சிக்க இங்கு எவருக்கும் யோக்கியதை இல்லை, மனோ கணேசன் கூறுகின்றார் என்கிற செய்தி இருக்கிறது. இலங்கையிலே எவருக்குமே. அதே தருணம் 6ஆம் திகதி விடுமுறை, ஹஜ் பெருநாளையொட்டி எதிர்வரும் 6ஆம் திகதி அரசு விடுமுறை தினமாக அரசாங்கம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கை மேலும் தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் விசேட வங்கி விடுமுறையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் வேலைக்கு வருவோம். ஜனாதிபதி இன்று வத்திக்கான் விஜயம் என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் மாலை என்றால் நாளை காலையாக இலங்கையில் இருக்கக்கூடும். ஆகவே நாளை காலை ஜனாதிபதி தேர்தலினுடைய தினம் நிச்சயப்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆமா, அங்கு விஜயம் செய்து விஜயத்தை நிறைவு செய்துவிட்டு இங்கே வந்த பிறகு ஒரு அமைச்சரவை கூட்டத்தை கூடி ஜனாதிபதி அறிவிப்பார். சிலர் சொல்கிறார்களாம், பாப்பரசர் இலங்கைக்கு வருவதற்கு முன்னர் தேர்தலை நடத்துங்கள் என்று அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சில உறுப்பினர்கள். இன்னும் சிலர் சொல்கிறார்களாம், பாப்பரசர் அவர்கள் வந்து சென்ற பிறகு அது அரசாங்கத்திற்கு ஒரு அனுகூலமான ஒரு சூழல் இருக்கும், அதற்கு பிறகு தேர்தலை நடத்துங்கள் என்று. பொறுத்திருந்து பார்ப்போம். நமது இணைந்த முயற்சிகள் சர்வதேச பாதுகாப்பையும் சமாதானத்தையும் ஒழுங்குபடுத்துவதற்கு உதவும். ஒபாமா மோடி இணைந்து அமெரிக்க வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகைக்கு எழுதிய ஆசிரியர் தலையங்கத்தில் தெரிவிப்பு. அவர்கள் இருவரும் பத்திரிகை சுதந்திரத்தை எவ்வகையிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம் என்று கூட சொல்லலாம். அதாவது உலக வரலாற்றிலே அமெரிக்க தலைவர் என்று சொல்லக்கூடிய ஒரு உலகத்தினுடைய வல்லரசாக இருக்கக்கூடிய ஒரு தேசத்தினுடைய தலைவரோடு இன்னும் ஒரு தலைவர் இணைந்து முதலாக மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர், ஒரு ஜனநாயக நாட்டினுடைய தலைவர் இணைந்து முதலாக ஒரு பத்திரிகைக்கு ஒன்றிணைந்து எழுதிய ஆசிரியர் தலையங்கமாக இது வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது. அது ஒரு நான் நினைக்கிறேன் இந்த ஊடகத்துறையை மேம்படுத்தக்கூடிய இன்னொரு வகையான ஒரு செயற்பாடு நாங்கள் பார்க்கலாம். இது ஒன்று. இரண்டாவது இன்னொரு விடயம் இந்த இடத்தில் நாங்கள் பேச வேண்டியது, குறிப்பாக குஜராத் இனக்கலவரத்தின் போது அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் உச்ச நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருந்த போது அது சம்பந்தமான நேரத்தில் அமெரிக்காவிற்கு விசா மறுத்திருந்தது அமெரிக்க தரப்பு, குறிப்பாக நரேந்திர மோடி அவர்களுக்கு. இன்று கையிலாக கொடுத்து இருவருமாக இணைந்து ஆசிரியர் தலையங்கம் செல்கிறார். சில வேளைகளில் வெற்றி பல விடயங்களை மறுக்கப்படும். அதாவது வெற்றியாளர்களால் தான் வரலாறு எழுதப்படுகிறது என்கிற ஒரு மகுட வாசகம் இருக்கிறது. அதே நேரத்திலே தோல்வியாளர்களை எவருமே கண்டுகொள்வதில்லை. இதற்கு 10-15 வருடங்களுக்கு முன்னர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய நண்பர்கள் சிலரோடு வெள்ளை மாளிகைக்கு வெளியிலே நின்று கொண்டு வெள்ளை மாளிகையை பார்த்து ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருப்பது போன்ற ஒரு நிழற்படம் இப்பொழுது முகப்புத்தகத்திலும் இணையதளங்களிலும் வெளியாகி இருக்கிறது. அந்த நிழற்படத்தை போட்டு பக்கத்திலே ஒபாமாவோடு கைலாக கொடுக்கக்கூடிய இந்த நிழற்படத்தை போட்டிருக்கிறார்கள். தென் நவ் என்று போட்டு அதற்கு அழகான ஒரு விளக்கமும் கூட இணையதளங்களிலே வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக www.newsfirst.lk என்கின்ற எங்களுடைய இணையதளத்திலும் அந்த 2 நிழற்படங்களையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த செய்தி, மாதகல் கடலில் 45 கிலோ தங்கம் மீட்பு, 2 கைது என்கின்ற செய்தி. வடக்கில் இருந்து இந்தியாவுக்கு கடத்தி கொண்டிருந்ததாக சந்தேகிக்கப்படும் சுமார் 45 கிலோனுடைய தங்கத்தினை வட பிராந்திய கடற்படை விசேட குழு ஒன்று நேற்றிரவு கைப்பற்றியிருக்கிறது. இந்தியாவில் இப்போது தங்கத்தை கிராக்கி அதிகம், அதனால் இலங்கையிலிருந்து கடத்தப்படும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படியா? ஆமா கஜமுகன், குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய தங்கம் அதனுடைய தரம் அதிகமாக இருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே விமான நிலையத்தினூடாக செல்கிறவர்களும் கூட தங்களுடைய தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நியமங்களுக்கு அதிகமாக தங்க நகைகளை எடுத்து செல்லும் பொழுது சுங்கப்பிரிவினரால் கைது செய்யப்படுகிறார்கள். இப்படியான பல சம்பவங்கள் கடந்த காலங்களிலே பதிவாகி இருந்தது. அப்படியான அந்த கடத்தல் நடவடிக்கைகளினுடைய ஒரு பெரிய அளவில் நடக்கின்ற ஒரு கடத்தல் நடவடிக்கையாக இந்த கடல் மூலமாக தங்கத்தை கடத்துகிற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பல சந்தர்ப்பங்களிலே கடற்படையினர் சுங்கப்பிரிவினர் இந்த நடவடிக்கைகளை முறியடித்திருக்கிறார்கள். சாட்சியங்களை தவறாக வழிநடத்த முயலக்கூடாது என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இது ஜெனீவாவிலே மனித உரிமைகள் பேரவையினால் இலங்கையினுடைய இறுதிக்கட்ட யுத்தத்திலே இடம்பெற்றதாக கூறப்படுகிற மனித உரிமை மீறல்கள் தொடர்பிலே சர்வதேச ரீதியில் ஒரு விசாரணை முன்னெடுக்கப்படுகிறது. அந்த விசாரணையை மையப்படுத்தி இது எழுதப்பட்டிருக்கலாம். இன்னொரு கேள்வி இருக்கிறது, சொல்லுங்கள். உள்ளூர் விசாரணை ஒன்றும் ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அங்கேயும் ராணுவ தலையீடுகள் அதிகம் என்று குற்றச்சாட்டு வருகின்றது. ஆக அதிலும் தலையிடக்கூடாது என்பதையும் பொதுவாக இது எல்லாவற்றுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு காலத்துக்கு ஏற்ற ஒரு ஆசிரியர் தலைப்பு.
அடுத்து வறண்டு விட்டது, அதாவது வாக்கு வங்கியா கிணற்றினுடைய நீரா என்ற கேள்விதான் இப்போது என்னுடைய வினா. அதே வினாவை எல்லோருக்கும் தந்துவிட்டு கனி கேலி சித்திரமாக வரைந்திருக்கின்றார். வாக்கு வங்கியின் இருப்பு குறைந்த விடயம். அடுத்து தினகரன் பத்திரிகை செய்திகளுக்கு செல்லாம். சிறுவர்கள் சுதந்திரமாக வாழும் சிறந்த நாடு இலங்கை, உலகமே என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சிறுவதின தேசிய விழாவில் சிறுவர்கள் சமூகத்தோடு இணைவதை விட கணனிக்கு முன் அதிகம் அமர்வதை பெற்றோர் விரும்பக்கூடாது என்கின்ற ஒரு ஆரோக்கியமான தலைப்பை அவர் கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் இப்போ அந்த விளையாடுகின்ற சிறுவர்களுடைய எண்ணிக்கை குறைந்தது என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. இயற்கையுடன் பேசக்கூடிய தன்மை குழந்தைகளிடையே மறைந்து விட்டது. எனது குழந்தையும் இதோடு ஒத்து வரக்கூடியது தான். ஏனென்றால் கணனிக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தை ஒரு மழை நீர் மண்ணில் படுவதற்கும் இயற்கையினுடைய சுவாசத்தை உணர்வதற்கும் தற்போது சிறுவர்கள் கொடுக்கிறார்கள் அல்ல. சிறுவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தங்கள் சிறுவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய இளைஞர்கள், அது வயது வந்தவர்கள் குறிப்பாக இந்த இயற்கை சார்ந்த விடயங்களை மறுத்தவர்களாகத்தான் இருக்கக்கூடும் என்ற உண்மையை தெரிந்தால்தான் தமது குழந்தைகளையும் இயற்கையோடு ஒன்றிப்பதற்கு வழங்குவார்கள். அருமையான ஒரு தலைப்பு ஜனாதிபதியின் அடிப்படையில் மிகச் சிறப்பாக வழங்கி இருக்கின்றார். ஆமா, அநேகமாக சில உளவியலாளர்கள் கூறுகிறார்கள், இந்த தொழில்நுட்ப யுகம் புத்தி கூர்மையுள்ள நோயாளிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அருமையான தலைப்பு. டாக்டர் சிவதாஸ் அவர்கள் கூறிய ஒரு கருத்து இது. இந்த உங்கள் மூளை, என் மூளை, இயற்கை வடிவங்கள் எல்லாம் வடிவத்துக்கு அப்பாற்பட்டது. ஒரு மலையினுடைய அடையாளம் ஒரு வடிவம் அல்ல. ஒரு மரம் ஒரு வடிவத்துக்குள்ளே, ஒரு சதுரம் வட்டமுற வடிவத்துக்குள்ளே வராது. உங்கள் மூளையும் என் மூளையும் அதே போன்றுதான், சிந்தனையும் அப்படித்தான். ஆனால் இங்கே இந்த தொழில்நுட்ப விடயங்கள் என்னவென்றால் எல்லோரையும் ஒரு ஷேப்புக்குள்ளே கொண்டு வருகிறது, வடிவத்துக்குள்ளே, வட்டம், சதுரம், ஒரு அமைப்பு என்கின்ற வடிவத்துக்கு கொண்டு. அப்படி இருந்தால் ஒரு அப்ளிகேஷனபிள் சிஸ்டம், அப்படியான ஒரு அமைப்பிலே தான் பிள்ளைகள் வளர்வார்கள். ஒரு இயந்திர ரீதியான ஒரு மனோநிலையில் தான் வளர, சுயாதீனமாக வளர வேண்டும் என்றால் இயற்கை தான் அதற்கு மிகச்சிறந்த உதாரணம். இயற்கையோடு இருந்தவர்கள் தான் நாங்கள் பெயர் பட்டியல் கூறக்கூடிய மிக பிரதானமான உளவியலாளர்கள். ஜேசு, நபி, கௌதம புத்தர், விவேகானந்தர் என்று நீங்கள் பெயர் எடுத்துக் கொண்டீர்கள். அவர்கள் இயற்கையோடு ஒன்றித்தவர்கள். காலநிலையில் மாற்றம், எல்னினோ தாக்கம் ஏற்பட வாய்ப்பு, குருநாகல் பகுதியில் மழை, வெள்ளம், 100 குடும்பங்களுக்கு மேல் பாதிப்பு, மின்னல், மண் சரிவு அபாயம் எச்சரிக்கை. நேற்றைய தினம் கடுமையான மழை யாழ்ப்பாணத்திலும் பதிவாகி இருக்கின்றது. ஆகவே நாடு பூராகவும் வறட்சி கொண்ட பகுதிகளில் மழை பெய்கிறது. ஆனால் இந்த மழை கடுமையாக பெய்வதான ஒரு பார்வையை மக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் வெள்ள அனர்த்தத்துக்கான ஆயத்தங்களை தற்போது ஏற்பாடு செய்ய வேண்டும். 3 கேள்வி எங்களுக்குள் வந்திருக்கிறது. இந்த தலைப்பு எல்னினோ என்ன சொல்கிறது? ஆமா, இதிலே குறிப்பாக என்னவென்றால் கஜமுகன், மலைப்பாங்கான பிரதேசங்களிலும் மலையக பிரதேசங்களிலும் அதிகளவான மண் சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே மண்மேடுகளை அண்மித்து குடியிருப்புகளை அமைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் உங்களுடைய பிரதேசங்களிலே மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குமாக இருந்தால் உடனடியாக உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுடைய வீடுகளுக்கு சென்று நீங்கள் தங்குவது பொருத்தமானதாகவும் உசிதமானதாகவும் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதே நேரம் இந்த மின்னல் இடி அதிகமாக இருக்கிறது. இந்த மழை பெய்யும் போது ஒருவர் செல்போன் பேசும்போது இந்த மின்னலினால் தாக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி ஒன்றும் தொடர்ந்து வர இருக்கிறது. ஆகவே இந்த செல்லெடு தொலைபேசிகள் மற்றது இலத்திரவியல் உபகரணங்களை பாவிப்பதை இந்நேரங்களிலே கொஞ்சம் தளர்த்திக் கொள்வது நல்லது. தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் அந்த சில விடயங்களை சொல்வார்கள், பச்சை மரங்களுக்கு கீழே நிற்பது, இப்படியான சில விடயங்கள் இருக்கிறது. ஆகவே இப்படியான ஒரு மழை பெய்கிற பொழுது, இடி மின்னல் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் தவிர்க்க வேண்டிய காரணிகள் என்று சொல்லப்படுகின்றவதை நீங்கள் தவிர்ப்பது பொருத்தமானதாக இருக்கும். அடுத்த செய்திக்கு செல்வோம். இரணைமடு குளத்தில் மீன் பிடிக்க ராணுவம் தடை விதிக்கவில்லை என்கின்ற செய்தி இருக்கின்றது. மீன் இப்போது பிடிக்கக்கூடிய சூழ்நிலையிலே தண்ணீர் இருக்கிறதா என்ற கேள்வி. இரணைமடு குளத்தினுடைய ஒரு பகுதியிலே மீன் பிடிப்பதற்கான உரிமை அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு மறுக்கப்பட்டு வருகிறது என்கிற ஒரு பரவலான குற்றச்சாட்டு கடந்த வாரத்திலே நிலவியது. இந்த குற்றச்சாட்டு நிலவிய பொழுது இது தொடர்பிலே நாங்கள் ராணுவ பேச்சாளரிடம் வினவியிருந்த பொழுது அவர் கூறியிருந்தார், ராணுவத்தினர் எந்த விதமான தடைகளையும் விதிக்கவில்லை, இன்னும் ஒரு தரப்பினர் தான் இதனை செய்கிறார்கள் என்று அவர் கூறியிருந்தார். வடமாகாணத்திலே ஒவ்வொரு குளத்திற்கு, அந்த குளத்திலே மீன் பிடிப்பது தொடர்பான விடயங்களை தீர்மானிப்பதற்காக ஒவ்வொரு சங்கங்கள் இருக்கிறது என்று கூறியிருந்தார். ஆகவே அந்த சங்க ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு உள்ளக பிரச்சனை தான் இதற்கு காரணம் என்று அவர் சொல்லியிருந்தார். ஆகவே சங்கத்தினரை அணுகி கேட்ட பொழுது அவர்கள் கூறியிருந்தார்கள், நாங்கள் அப்படி என்ற தடையும் விதிக்கவில்லை என்று. இதற்குள்ளும் ஒரு அரசியல் பிரச்சனை இருக்கிறது. காரணகர்த்தாக்கள் யார் என்பதை நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே பல தரப்பினரிடம் கேட்ட பொழுதும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பாகிஸ்தான் 2 கடற்படை கப்பல்கள் கொழும்பு வருகை என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது.
தேசிய மகரகம் இளைஞர் சேவைகள் மன்ற அரங்கில் நேற்று நடைபெற்ற உலக சிறுவர் தின தேசிய விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட ஜனாதிபதியினுடைய காட்சி இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் அரசின் அக்கறை. ஆசிரியர் தலையங்கம். அடுத்த தேர்தல் போட்டியிடுவது தொடர்பாக இங்கிலாந்துக்கு சென்று ஆலோசனை பெற்று வருகின்றேன் என்று எப்போதும் எதிர்க்கட்சிகளை கேலி சென்ற சுந்தரியினுடைய கார்ட்டூன் சித்திரம் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. இப்போ சுந்தரியினுடைய பேர் இப்போது அடிபடுவதில்லை, கார்ட்டூன் மாத்திரமே வருகிறது. ஆனால் இந்த ஏரோப்ளேன் போன்று எதிர்க்கட்சிகளுடைய வலிமையும் கூடிக்கொண்டு செல்கிறது என்பதையும் மறைமுகமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்றுதான் நினைக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இங்கே அரச பத்திரிகையிலும் இதுவரை பொக்கெட்டிலே காட்டப்பட்டிருக்கிற அந்த அங்குசம் இருக்குல்லவா, தற்போது கையில வரக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இல்லையா? நிச்சயமாக. அடுத்து நாங்கள் செல்லலாம் என்று சுடரொளி பத்திரிகையுடைய தலையங்கத்திற்கு. எதிர்கட்சிகளுடன் இணைந்து தேர்தலில் களமிறங்க தயார் ஆச்சரியக்குறியோடு ஐக்கிய தேசிய கட்சி அறிவிப்பு என்கிற செய்திருக்கின்றது. இந்த அறிவிப்பு சரி ஆச்சரியக்குரிய ஏன் என்றதுதான் அடுத்த கேள்வி. ஆமா, நான் நினைக்கிறேன் இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நிலைப்பாடு இப்படியாக இருக்கிறது என்றால் சில எதிர்கட்சிகளோடு சேர்ந்து களமிறங்க தயார் என்று. சில கட்சிகள் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைகிற நிலைப்பாட்டிலே இல்லை. ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தேர்தல் நெருங்குகிற பொழுது எப்படியான ஒரு எதிர்த்தரப்பு கூட்டணி அமைக்கப்படுகிறது. கூட்டணியிலே அதி விசேடமாக நாங்கள் பார்வை செலுத்த வேண்டிய ஒரு கட்சி இருக்கிறது, மக்கள் விடுதலை முன்னணி. நான் நினைக்கின்றேன் இம்முறையும் தேர்தலிலே தனித்துத்தான் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. என்றால் எந்த காரணம் கொண்டு தாங்கள் 2 கட்சிகளுடன் இணையமாட்டோம் என்று அவர்கள் அழுத்தமாக தெரிவிக்கிறார்கள். அடுத்து நீர்கொழும்பு ஊடக செயலமர்வை தடுத்து நிறுத்திய போலீசார் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இணையதள ஊடகவியலாளர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த செயலமர்வு ஒன்று போலீசாரின் தலையீட்டால் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஊடக உரிமைகளுக்கான அமைப்புகளை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஆகவே மீண்டும் இந்த செய்திகள் இருக்கின்றன. இதை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ஜோஹன ஊடக பேச்சாளர் இருக்கிறார். வன்முறையால் பாதிக்கப்பட்ட அலுத்கம பேருவலையில் கையளிக்கப்பட்டன 131 வீடுகள் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. கிறிஸ் நொனியை தாக்கிய எம்பி மீது சட்ட நடவடிக்கை ஐக்கிய தேசிய கட்சி நேற்று வலியுறுத்து என்கின்ற செய்தி இருக்கிறது. இது என்ன? ஆமா, பிரித்தானியாவுக்கான இலங்கையினுடைய தூதுவராக இருந்தவர் தான் கிறிஸ் நோனிஸ். இவர் ஒரு பிரபல ஹிருதய நோய் வைத்தியரும் கூட. ஆகவே இவரை அரசாங்க தரப்பிலே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஒருவர் தாக்கி இருக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு நிலவியது. இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமான விடயத்தினை முதலிலே அரசாங்கம் மறுத்திருந்தது. ஆகவே ஒரு அரசாங்க தரப்பினுடைய அமைச்சரினால் தாக்கப்பட்டதன் காரணமாக அவர் தன்னுடைய பதவியிலிருந்து விலகுவதாக ஒரு கடிதத்தை கொடுத்திருந்தார். ஆனால் டாக்டர் கிறிஸ்டோனிஸ் இலங்கைக்கான இங்கிலாந்தின் உயர்ஸ்தானிகராக செயற்பட்டுக் கொண்டிருந்தவர். ஒரு அரசாங்கமும் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்திலே வைத்திருக்கக்கூடியதாகத்தான் இருந்தது. அதே நேரம் இந்த இடத்தில் மனித உரிமைகள் சார்ந்த அரசாங்கத்தின் விமர்சனங்களின் போது குறிப்பாக பிபிசி நேர்காணல் ஒன்றிலே கிறிஸ்டோனிஸ் அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார். மிக தெளிவாக, அதாவது அரசாங்கத்தினுடைய முகத்திலே மிகவும் அழுத்தம் திருத்தமாக செப்பமாக உரையாடி ஒருவர் என்கின்ற விடயம் யூடியூப் தளங்களிலே அதிகமாக பேசப்பட்டிருந்தது. இந்த இடத்தில் இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம். அவர் இப்போது ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார். இது ஒரு கேள்விக்குறி. அதான் கஜமுகன், ஒரு அமைச்சர் ஒருவர் பிரித்தானியாவுக்கு சென்றிருந்த பொழுது அவருடைய தாக்குதலுக்கு பிரித்தானியாவுக்கான இலங்கை தூதுவரான கிறிஸ் நோனிஸ் இலக்காகி இருக்கிறார். ஆகவே தாக்கப்பட்டதன் காரணமாக அவர் அசௌகரியங்களை எதிர்நோக்கி இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து அரசாங்கத்தினுடைய ஒரு பதவியை வகிப்பது உசிதமானது அல்ல என்று தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கையெழுத்தார். ஆகவே தற்போது சர்வதேச ரீதியிலே மேற்கொள்ளக்கூடிய மனித உரிமைகள் குற்றச்சாட்டு இந்த அழுத்தத்தின் பின்னரும் எப்படி வரப்போகிறது என்ற இன்னொரு கேள்வியையும் இங்கே தோற்றுவிக்கிறது. அடுத்து சுடரொளியினுடைய ஆசிரியர் தலையங்கம். இலங்கைக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் ரத்னபுரி தாக்குதல் சம்பவம். ஆமா, இதுவும் என்னவென்று சொன்னால் அந்த வாரிய புறவில் இளைஞர் ஒருவரை யுவதி ஒருவர் அறைந்த சம்பவம் சமீபத்திலே பதிவாகி இருக்கிறது. ஆகவே இப்படியான ஒரு பல்வேறு சம்பவங்களை முன்னிறுத்தி தான் இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கிறது. அதை அடுத்து நாங்கள் இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்வோம். அந்த அடிப்படையில் யாழ் தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு ஜெயலலிதா விவகாரம் இந்திய ஜனாதிபதியை அணுகும் அதிமுக என்கிற செய்தி இருக்கின்றது. இது நாங்கள் இன்னொரு செய்தி, சிறுவர் விழிப்புணர்வு நடவடிக்கைக்கு யாழ் போதனா வைத்தியசாலையில் தடை என்கின்ற செய்தி இருக்கின்றது. ஏன் என்ற கேள்வி வருகிறது அல்லவா? ஆமா, இதிலே அரசியல் சார்ந்த சில விடயங்களை அந்த விழிப்புணர்வு ஊர்வலங்களின் ஊடாக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளின் ஊடாக முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் தான் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. வடமாகாண சபை தொடர்பாக இன்று கூட்டமைப்பு ஆராயும்.
ஆமா, இது ஒவ்வொரு முறையும் கூட்டமைப்பு ஆராய்கிற ஒரு விடயம் என்று வடமாகாண சபை தொடர்பிலே சுய மதிப்பீடு செய்து கொள்ளும் நோக்கிலே ஆராய இருக்கிறார்கள் போலும். கிளிநொச்சியில் 149 பேரின் வாக்குமூலங்கள் பதிவு. கடத்தப்பட்டோர் மற்றும் காணாமல் போனோர் தொடர்பான விசாரணை குழுவினுடைய அமர்வு கிளிநொச்சியிலே நடைபெற்றிருந்தது. அதன் பொழுது 149 சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சிறுவர் தினமான நேற்று போலீசாரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தான் காரநகரைச் சேர்ந்த சிறுவர். பாடசாலை சீருடையுடன் போலீஸ் நிலையம் சென்றான். உலகெங்கும் சர்வதேச சிறுவர் தினம் கொண்டாடப்பட்ட நேற்று புதன்கிழமை காரநகரைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் விசாரணைக்காக ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டமை பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. அண்மையில் இடம்பெற்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்று 110 புள்ளிகளை பெற்றுக் கொண்ட மாணவனே அயல் வீட்டாரின் முறைப்பாட்டின் பேரில் போலீசாரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றான். அயல் வீட்டாருக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் சிறுவன் செயற்பட்டான் என்கிற ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது எவ்வாறாக இருந்தாலும் கூட சிறுவர் தினத்தன்று ஒரு சிறுவனை போலீஸ் நிலையத்துக்கே அழைத்து விசாரணை செய்வது என்பது பொருத்தமான ஒரு விடயம். 10 என்றால் 5 என்றால் 10 வயது 10 வயது சிறுவனை முறைப்பாட்டுக்கு கொடுக்கக்கூடிய அளவிலே ஒரு மனோநிலை கொண்ட ஒரு சமூகம், பெருமை வாய்ந்த சமூகம் இருக்கிறது என்ற இன்னொரு கேள்வியும் வருகிறது. இதிலே கஜமுகன் அண்மையிலே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம், தன்னுடைய பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடிய தோப்பிலே கீழே விழுந்த 2 தேங்காய்களை பாடசாலைக்கு செல்கிற ஒரு மாணவி எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கொண்டு போயிருக்கிறார். அது ஹோமாகம நீதிமன்றம் வேற சென்றது. ஆகவே குழந்தைகளை வெவ்வேறான கனிப்பொருளாக மாற்றக்கூடிய அந்த பாதாள நிலை கொண்ட சிந்தனைகளை கொண்டு வந்திருப்பது எம்மை போன்றவர்கள் தான். நாங்கள் தான் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றதுதான் முதல். அது உளவியல் யாருக்கு என்ற கேள்வி இன்னொன்று வந்திருக்கிறது. சரி, விடுவோம். அதுவும் யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒன்று நடைபெறுவது கொஞ்சம் சந்தேகிக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. அடுத்து உதயன் பத்தினுடைய செய்திகளுக்கு செல்வோம். உதயன் பத்தினுடைய பிரதான தலைப்பு, என்னதான் அபிவிருத்தி செய்தாலும் தமிழர் மனவங்களை வெல்ல முடியாது, யாழ்ப்பாணத்தில் வைத்து தெரிவித்தார் அமைச்சர் ராஜித சேனாரத்னன் என்று செய்திருக்கிறது. சாதாரணமாக அமைச்சர் ராஜித சேனாரத்னனுடைய கருத்துக்கள் அந்த அரசியலை தாண்டி நல்லூர் சமூக நடுநிலைமை சார்ந்த கருத்துக்களாக இருக்கு. மீனவர் பிரச்சனையின் போது பார்த்திருப்பீர்கள், உண்மையாகவே இதே சுற்றியுடன் செயல்பட்டிருந்தார். எல்லோருமே அதை தெரிவித்திருந்தார்கள். தற்போது இப்படி ஒரு சொல்லப்பட்டிருந்தது என்றால் சரியாக அவர் அந்த கணிப்பை செய்து விட்டாரோ? ஆமா, குறிப்பாக பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு சுயாதீனமாக கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய அமைச்சராக ராஜித சேனாரத்ன, வாசுதேவ நாணயக்கார என்று விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் இருக்கிறார்கள். அதிலே அவருடைய ஆதங்கத்தினை பதிவு செய்திருக்கிறார். ஆதங்கமா அல்லது சரியாக கணித்ததா? ஆதங்கம் என்று நாங்கள் சொல்லலாம், சரியாக கணித்ததா என்பதை அரசாங்கம் சொல்லும். அடுத்து, வாள்களுடன் சுன்னாகத்து 4 கைது. இந்த வாழ் கலாச்சாரம் யாழ்ப்பாணத்தில் அதிகரித்துக் கொண்டுதான் செல்கிறது. ஆவா குழு, கிருஷ்ணா குழு, சிவா குழு, அதான் இப்ப இதெல்லாம் விட்டு எல்லா குழுவும் சொல்றீங்க கோகுல். இப்ப இலங்கையிலே எந்த மாகாணத்திலே அதிகப்படியான படைகள் இருக்கின்றார்கள் செயற்பாட்டுடன், போலீசார் இருக்கின்றார்கள் செயற்பாட்டுடன் கேள்வி நாங்கள் கேட்க வேண்டும். சாதாரணமாக இலங்கையின் சனத்தொகையிலே அதிகப்படியான சனவெசல் மிக்க இருப்பது கொழும்பு, கம்பஹா. இங்கே கூட வாழ்வெட்டு கலாச்சாரம் இல்லை. நீங்க ரேஷியோ பார்த்தீர்கள் என்றால், அதனுடைய எல்லை மதிப்பீடு பார்த்தீர்களா இருந்தால், ஒரு போலீசாருக்கு இத்தனை பேர் என்று பார்க்கும்போது இந்த அல்லது பாதுகாப்பு படையினருக்கு இந்த எத்தனை பேர் என்று பார்க்கும்போது கொழும்பு கம்பஹாவினுடைய அந்த வீதாசாரம் அதிகம். ஒரு 10 கொண்டு வைத்துக் கொள்வாங்க. ஆனால் குறிப்பாக யாழ்ப்பாணம் பிராந்தியத்திலே, வட பிராந்தியத்திலே அப்படி அல்ல, இன்னும் பாதுகாப்பு இருக்கின்றது. இப்படி இருக்கும் பட்சத்திலே மேற்பார்வை ஏன் செய்ய முடியாது இந்த வாழ் கலாச்சாரத்தை ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? அதிலே தொடர்ச்சியாக பாதுகாப்பு காரணங்களை காட்டி யாழ் மாகாணத்திலே தொடர்ச்சியாக பாதுகாப்பு தரப்பினர் நிலைத்திருப்பதற்கான ஒரு மாற்றுபாயமா இது என்கிற ஒரு கேள்வியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்து, ஜெய்க்கு ஆதரவாக மீனவர்கள் போராட்டம். காலவரையற்ற ஒரு போராட்டத்தை ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். மஹிந்த கோத்தா உத்தரவில் தொடர்கிறது நில ஆக்கிரமிப்பு. வடக்கின் அபாய நிலைக்கு உடன் முற்றுப்புள்ளி வைக்குமாறு விக்கி குழுவிடம் ஆயர் கோரிக்கை. இது வடமாகாணத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய நிலங்களை அதிஉயர் பாதுகாப்பு வலயங்களுக்காகவும் ராணுவ தேவைக்காகவும் கபலீகரம் செய்கிற ஒரு நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனை சர்வதேச பார்வையில பார்த்தீர்களாக இருந்தால், குறிப்பாக வடமாகாண முதலமைச்சரினுடைய வாக்கு அழுத்தத்தை விட ஆயர்களுடைய வாக்குக்கு கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. என்றால் அழைப்புதலை கொடுப்பதற்கு வத்திக்கான் செல்கிறார் ஜனாதிபதி. ஆகவே பாப்பரசனுடைய அந்த தரம் மிக அதிகமாக சர்வதேச மட்டத்தில் இருக்கின்றது. அவர்களுக்கு நேரடியாகவே அழுத்தம் கொடுக்கக்கூடிய அந்த தகுதி நான் நினைக்கிறேன் ஆயர்களுக்கு அதிகமாக இருக்கும். உடவியலாளராக பார்க்கக்கூடிய ஒரு விடயம். பாப்பரசர் வருகிற நேரத்திலே ஆயர் கோரிக்கையை வைத்திருக்கிறார், தொடர்பு இருக்கத்தான் செய்யும். அடுத்து 15 கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர் தினத்தன்று போராட்டம்.
அதை அடுத்து கத்தியால் வெட்டி கொலை செய்தவருக்கு மேன்முறையீட்டிலும் உறுதியானது தூக்கு, ஒருவர் நிரபராதி என்று விடுதலை. புத்தூரில் 2001 நடைபெற்ற செய்தியாக 2001 என்றால் தற்போது 13 வருடங்களுக்கு பின்னர் இந்த வழக்கு நிறைவடைகிறது தீர்ப்பாக. இது அடுத்ததாக மெட்ரோவினுடைய செய்திகள். இன்றைய நிகழ்ச்சி நிறைவாக ஜெயாவின் மனுக்கள் மீதான விசாரணை 7ஆம் தேதி ஒத்திவைப்பு. மொரதகவில் மின்னல் தாக்கி 4 மரணம். நான் கூறியிருந்த விடயம். ஆமா, மடுவம் ஒன்றிலே மழை பெய்த பொழுது ஒதுங்கி இருக்கிறார்கள், 5 ஒதுங்கி இருக்கிறார்கள். ஒதுங்கிய பொழுது ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பு வந்திருக்கிறது. அந்த தொலைபேசி அழைப்பினை அவர் எடுக்க முற்பட்ட பொழுது இடிமின்னல் தாக்கத்திலே 4 அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். உடல் கருகிய நிலையிலே தீக்காயங்களுக்கு இலக்கான ஒரு பெண் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அதே நேரத்தில் ஒரு வீட்டிலே நேற்று மின்னல் தாக்கத்தினால் பாரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே கொஞ்சம் அவதானத்துடன் இருக்கலாம். ஏனென்றால் இயற்கை அனர்த்தத்தை நாங்கள் அவதானம் தான் சொல்லலாம். மட்டு கல்லடி வாவியில் குதித்த காதலர்கள், ஒருவர் மரணம், மற்றவர் வைத்தியசாலையில். ஆகவே ஆண் மரணித்தது போன்றுதான் தெரிகிறது. ஏனென்றால் பெண் பிடித்துக் கொண்டிருக்கின்றார். மட்டக்களப்பு கல்லடி பாலத்தின் வாவில் குதித்த காதல் ஜோடியின் காதலன் உயிர்ந்ததுடன் காதலி உயிர் தப்பியுள்ள நேற்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. உண்மை காதல் தற்போது வாழ்கிறது. உண்மை காதல் தற்போது வாழ்கிறதா? 2 கேள்வியும் கேட்க வேண்டியதா இருக்கு. மது போதையில் வாகனம் செலுத்தி இன்னும் ஒன்றையும் மோதி வீதியில் நின்றவர்களுடன் கலாட்டாவில் ஈடுபட்ட பெண் கைது. இரவு நேரம் மதுபோதையில் வாகனத்தை செலுத்தி பாதையில் என்ற வாகனம் ஒன்றில் மோதி சேதத்தை ஏற்படுத்திய பின்னர் அங்கு கலாட்டா செய்த பெண் சாரதி ஒருவரை பிரதேசவாதிகள் பிடித்துக் கொடுத்திருக்கின்றார்கள். அருமையான தலைப்புகள் எல்லாம் இப்போது வருகின்றது. என்றால் நமது சமுதாயம் எப்படியெல்லாம் வெளி செல்கிறது என்பதற்கு ஒரு தலைப்பு. இடிமின்னலின் போது கைத்தொலைபேசியில் உரையாடிய கத்தியினால் பாக்கு வெட்டியவர்கள் உட்பட 4 பெண்கள் பாதிப்பு. இந்த செய்தியை அப்படியே வைத்துக்கொண்டு நாங்கள் நிறைய பேர் செய்ய வைக்கலாம் என்ற நிகழ்ச்சியை. காரணம், இடிமின்னலுடைய தாக்கம் அதிகம். மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் என்ற விடயத்தை கொடுத்துக்கொண்டு நன்றி கோகுல். நன்றி கஜமுகன். மீண்டும் தொடர்ந்து நமது குட் மார்னிங் ஸ்ரீலங்காவில் சந்திப்போம்.